ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா? காமனா எல்லாரும் செய்யற மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா? யாராவது ஒரு ஸ்டாக் நல்லா இருக்கு, இது வாங்குங்க அப்படின்னு சொன்னா வாங்கிடுவோம். இல்ல இது இந்த நேரத்துல வித்துருங்க அப்படின்னு சொன்னா உடனே வித்துருவோம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது, ஆனா இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருக்கு. எப்படி சார்ட்டை செக் பண்ணணும், எப்படி ப்ரொஃபைல் கரெக்டா இருக்கு அப்படின்றது பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாத ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸ்பர்ட்ஸா இருந்த ஒரு 3 எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாங்க, அவங்க என்ன மாதிரியான மெத்தடாலஜியை பயன்படுத்தினாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னும் போது நம்ம எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். பாஸ் வாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உடனே இன்னைக்கு காலைல காசை போட்டுட்டு ஓகே ஒரு 2-3 நாள் கழிச்சு பணம் நல்லா வளர்ந்துருக்கும், நம்ம வித்ட்ரா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது இன்வெஸ்ட் பண்றாங்கன்னும் போது அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. ஓ நீ என்ன வாங்கியிருக்க, ஓகே நானும் அதே வாங்கிக்கிறேன், ஓ நீ இதை விற்க போறியா, அப்ப நானும் இதை வித்துடுறேன். அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் ரொம்பவே அதிகம். ஸோ அப்பேற்பட்ட மிஸ்டேக்ஸை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்ஸா இருக்கக்கூடிய ஒரு 3 ஜாம்பவான் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா அவங்க என்ன மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் மெத்தட்ஸை பண்ணாங்க, ஒரு பொருளையோ இல்ல ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனிச்சாங்க, எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாருடைய ஃபேவரட் வாரன் பஃபெட். கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம், இல்ல ஒரு நல்ல ஒரு சேவிங் மெத்தட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னும் போது நிறைய பேர் ஒரு ரோல் மாடலா இல்ல ஒரு நல்ல ஒரு டீச்சரா பார்க்கக்கூடியது வாரன் பஃபெட் அவர்களை தான். ஸோ அப்படி இருக்கும்போது வாரன் பஃபெட்டோடைய இந்த இன்வெஸ்டிங் மெத்தட் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வாரன் பஃபெட் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை பர்டிகுலரா வாங்குறீங்க அப்படின்னும் போது நீங்க அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்ல ஒரு பகுதியை வாங்குறீங்க அப்படின்றத அர்த்தம். ஸோ அப்ப நீங்க கவனமா அந்த இடத்துல எப்படி வாங்கலாம், இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு டிசிஷன் மேக்கிங் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம தெருவில் ஒரு மளிகை கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நல்ல சேல்ஸ் அமோகமா போயிட்டு இருக்கு, நிறைய கூட்டம், எப்ப பார்த்தாலும் ஜெய் ஜெய் ஜெய்ன்னு மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கடையோடைய வேல்யூ பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் அப்படின்னு இருக்கு. திடீர்னு அந்த கடையில ஏதோ ஒரு தப்பு ஒன்று நடக்குது, அதோடைய வேல்யூ ஆனது சரசரசரன்னு இறங்கி ஒரு 6 லட்சத்துக்கு இதை நான் வித்துட்டு போனா போதும் அப்படின்ற மாதிரி அந்த ஓனருடைய மைண்ட் செட் இருக்கு. அப்படின்னும் போது வாரன் பஃபெட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த கடையில பிரச்சனை இல்லை, அந்த கடையில ஏதோ ஒரு விஷயம் தான் பிரச்சனை, அதனால அதோடைய வேல்யூ ஆனது குறைஞ்சிருக்கே தவிர ஸோ அந்த டோட்டல் வேல்யூவுமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. அப்போ அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டோம் அப்படின்னும் போது 10 லட்சம் என்ன, அது 15 லட்சம் 20 லட்சமா அது உயர்த்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு தான் எப்போதுமே வாரன் பஃபெட் அவர்கள் நினைப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எதெல்லாம் இருக்கோ இதை தான் அவர் மெயினா ஆர்வம் காட்டி வாங்க ஆரம்பிப்பாரு. அண்ட் இந்த இடத்துல அவர் எப்போதும் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஒரு ஸ்டாக் ரொம்ப சீப்பா கிடைக்குது அப்படின்றதுக்காக அது நல்ல ஸ்டாக்கும் கிடையாது, அதே நேரத்தில் ஒரு ஸ்டாக் சீப்பா கிடைக்குது அப்படின்றதுக்காக அது ரொம்ப மோசமான ஸ்டாக்கும் கிடையாது. எப்போதுமே நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னும் போது அதோடைய பிராண்ட் வேல்யூ ஆனது எப்படி இருக்கு, அண்ட் மோர் ஓவர் கஸ்டமருக்கு அவங்க எவ்வளவு லாயல்ட்டியா இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அண்ட் மோர் ஓவர் டிஸ்ட்ரிபியூஷன் லெவல், அவங்களுடைய நெட்வொர்க் ஆனது எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும். அது ஒரு எசென்ஷியல் ப்ராடக்டா இருக்கா, மார்க்கெட்ல அதுக்கு எவ்வளவு வேல்யூ ஆனது இருக்கு, இந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்குறீங்கன்னும் போது ஒருவேளை அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ஸ்டாக் வேல்யூ ஆனது குறையும். ஒருவேளை அந்த பிரச்சனையை அவங்க ரிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோடைய மார்க்கெட் வேல்யூ உயர்ந்துகிட்டே போகும். அந்த நேரங்களில் அந்த ஸ்டாக்கை நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்கன்னும் போது உங்களால நல்ல ஒரு ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். அதனால ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பிசினஸை நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா வாங்குங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு வாரன் பஃபெட். இதுல ரெண்டாவதா பார்க்கக்கூடிய எக்ஸ்பர்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டர் லிஞ்ச். ஸோ கண்டிப்பா நிறைய ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு பீட்டர் லிஞ்ச் பத்தியும் நிறைய தெரிஞ்சிருக்கும்.
ஸோ அப்படி இருக்கும்போது பீட்டர் லிஞ்ச் எப்படி அவருடைய ஸ்டாக்கை வாங்குவார் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதும் எந்த ஒரு கடையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிராண்டோடைய ப்ராடக்ட் டிமாண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் அதிகமாக அந்த பிராண்டோடைய ப்ராடக்டை வாங்குவாங்க. அண்ட் மோர் ஓவர் அது எப்போதுமே ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்கும். அதை மறுபடியும் ஸ்டாக் இன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிராண்ட் எந்த கம்பெனிக்கு கீழே வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் அந்த ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் எப்போதுமே டிமாண்டில் இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும் அந்த பிராண்டோடைய கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு முடிவு எடுத்துறாதீங்க. அதை ரிசர்ச் பண்ணுங்க. ஓகே, இங்கே நல்ல சேல்ஸ் நடக்குது அப்படின்றத தாண்டி அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அண்ட் மோர் ஓவர் அவங்களுடைய ரெவென்யூ எந்த அளவுக்கு இருக்குது, டெப்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அண்ட் மோர் ஓவர் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிளானிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும். ஒருவேளை இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்து கம்பெனியோட க்ரோத் சரியா இல்லை, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் சரியா இல்லை அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்டாக்கை எப்போதுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரி மேல எந்த செக்டார் மேல வந்து நல்ல ஒரு புரிதலானது இருக்கோ அந்த ஒரு செக்டார் ஸ்டாக் மேல மட்டும் இன்வெஸ்ட் பண்ண இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல புரிதல் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் ரிசர்ச் எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த செக்டார்ஸ் அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ் மேல நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்போ நீங்க கேட்கலாம், ஏங்க இதெல்லாம் ஒரு பெரிய லெவல்ல லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இதெல்லாம் பொருந்தும், நாங்க என்ன அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நீங்க மாசம் ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் போக வேணாம். எடுத்ததுமே ஒரு 100 ரூபா அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ மாசம் 100 ரூபா அப்படின்னும் போது நீங்க 12 மாசத்துக்கு போடுறீங்கன்னா 1200 ரூபா. அதுவே அதே அமௌண்ட்டை நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு கண்டினியூ பண்றீங்கன்னும் போது உங்களுக்கே தெரியாம உங்க கண்ணுக்கே தெரியாம நீங்க 5 வருஷத்துல 12,000 சேர்த்திருப்பீங்க. ஸோ இப்போ இந்த பணம் உங்களுக்கு மார்க்கெட் லிங்க்ல இன்வெஸ்ட் செய்யப்பட்டு காலப்போக்கில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கிடைக்கும். கூடவே உங்களுக்கு ஒரு காம்பவுண்டிங்கும் உங்களுக்கு சேர்ந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு சின்ன அமௌண்ட் தானே, இல்லை ஒரு பெரிய அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு மைண்ட் செட்டும் வச்சுக்காங்க. இனிஷியலா நீங்க ஆரம்பிக்கிற குட்டி குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கூட உங்களுக்கு காலப்போக்கில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க நினைக்கலாம், ஏங்க ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளவு கஷ்டமா இருக்குமா அப்படின்னு கேட்டா, சொல்ல போனா அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இதை விட இன்னொரு டிஃபிகல்ட்டான ஒரு இன்வெஸ்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, கிரிப்டோ மார்க்கெட். நிறைய பேர் வந்து ஐயோ கிரிப்டோவா, இல்லைங்க வேண்டாம் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ரொம்பவே அதிகம். அப்படி இருக்கும்போது சில இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்வெஸ்டிங் ஹேபிட்டை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆட்டோமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் டூலை பயன்படுத்துறாங்க. ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே இந்த ட்ரெடிஷனல் அசெட் மட்டும் இல்லாம கிரிப்டோ மாதிரியான ரிஸ்கி டிஜிட்டல் அசெட் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பினான்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். இந்த பினான்ஸ் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டட் ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஆனது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இல்லை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது இதில் இருக்கும். இந்த ஆட்டோமேட்டட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் மட்டும்தான். ஸோ இது போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆனது கிடைக்கும் அப்படின்றத அஷூரன்ஸாக சொல்ல முடியாது. அதுலேயும் குறிப்பாக இந்த கிரிப்டோ மாதிரியான அதிக வொலாலிட்டி இருக்கக்கூடிய மார்க்கெட்ல உங்களுக்கு எப்ப வேணாலும் உங்களுக்கு ரிஸ்க் ஆனது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக லைக் இப்போ நீங்க ஆட்டோமேட்டட் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அது ப்ராஃபிட்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு லாஸ்ல இருந்தாலும் சரி. ஸோ ஒரு டீசென்டான ஒரு டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஒரு ஆட்டோமேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த கிரிப்டோக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்ஸுமே உங்களுக்கு வேரி ஆகும். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அதே ஒரு டாக்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த கிரிப்டோ மார்க்கெட் உங்களுக்கு பொருந்தாது. ஸோ இதுல இருக்கக்கூடிய டாக்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 115 BBH கீழே உங்களுக்கு VDA கெயினுக்கு 30% உங்களுக்கு டாக்ஸ் ரேட் ஆனது இருக்கும். அது மட்டும் இல்லாம செக்ஷன் 194X கீழே குறிப்பிட்ட வீடியோ டிரான்ஸ்ஃபருக்கு உங்களுக்கு 1% TDSமே இருக்கும். ஒருவேளை நீங்க இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னும் போது ஒரு நல்ல டாக்ஸ் ப்ரொஃபஷனல் கிட்ட என்ன மாதிரியான டாக்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு, உங்களுக்கு அது எப்படிலாம் வந்து இருக்கும் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா கிரிப்டோ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க பைனான்ஸ் ஆப்பை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உள்ள போறீங்கன்னும் போது ஒரு சில பேசிக் வெரிஃபிகேஷன்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பைனான்ஸோடைய வெல்கம் போனஸ் ஹப் வந்து கிடைக்கும். ஸோ அதை பயன்படுத்தி நீங்க ட்ரேடிங் ஃபீ, ரிபேட்ஸ் மாதிரியான பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ண முடியும். இதுல அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஜிம்சன். ஸோ இந்த ஜிம்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் அப்புறம் கம்ப்யூட்டர் லாக்ரிதம், அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அனாலிசிஸ், இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்ல வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஜிம்சன். ஜிம்சன் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதான் எப்போதுமே முக்கியமான ஒரு விஷயம். மாசம்
மாசமோ இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆனது நீங்க செட் பண்றீங்கன்னும் போது மார்க்கெட் ப்ராஃபிட்ல இருந்தாலும் சரி லாஸ்ல இருந்தாலும் சரி நீங்க கான்ஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்றீங்கன்னும் போது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆனது கிடைக்கும். ஸோ எப்போதுமே இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன், அடுத்த மாசம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், மறுபடியும் ஒரு 4-5 மாசம் கழிச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆனது இருக்காது அப்படின்றதான் ஜிம்சன் அவர்களுடைய அப்ரோச். ஸோ இதில் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு 4 கோல்டன் ரூல்ஸ் ஆனது உங்களுக்கு சொல்கிறேன். இதை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து மேலே போகுது அதனால இப்போ வாங்கலாம், இல்லை மார்க்கெட் கீழே போகுது இதை வந்து செல் பண்ணிடலாம் அப்படின்னு எந்த ஒரு எமோஷனல் டிசிஷனும் எடுக்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஸ்டாக் வாங்க போறீங்க, அதை எப்போ வாங்கணும், அதை எப்போ நீங்கள் விற்கணும் அப்படின்ற அந்த டிசிஷன் ஆனது ஃபுல் உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது, டைமுக்கு முடிஞ்ச வரைக்கும் வேல்யூ கொடுங்க. நான் இப்போ போட்டு எனக்கு அடுத்த ஒரு 2 மாசத்துக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் ஆனது வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதோடைய க்ரோத்துக்கு ஒரு நல்ல டைம் பீரியட் கொடுக்குறீங்கன்னும் போது நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல ரிட்டர்ன் உங்களால எடுக்க முடியும். மூணாவது, நிறைய செக்டார்ஸ் இருக்கு, நிறைய பிராண்ட்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுல நல்ல புரிதலானது இருக்கோ அதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு மத்தவங்க சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு நீங்க எதுலயும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ப்ராப்பரா அந்த கம்பெனியோட பிராண்டோடைய ஸ்டாக்ஸை வந்து ரிசர்ச் பண்றதா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனா இருக்கட்டும், ஃபியூச்சர்ல இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவங்க எந்த நிலைமையில இருப்பாங்க அப்படின்றத ஃபுல் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எதுல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களோ அந்த மாதிரியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாலாவது, உங்களுடைய முழு பணத்தை நீங்க இந்த ஸ்டாக்லயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நிறைய எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் ஆனது தேவைப்படும், இல்ல வந்து வேற வேற விஷயங்களுக்காக, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக, இல்ல ரெண்ட் கொடுக்கறதுக்காக நிறைய பணங்களை வந்து நீங்க வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே போக உங்களுக்கு எவ்வளவு வந்து மிச்சமாகுதோ, இல்ல சேவிங்ஸ் அப்படின்றதுக்காக தனியா ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா, அதை மட்டும் தான் நீங்க இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு சிலவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஓகே இன்னைக்கு நான் ஒரு 10,000 போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு 2-3 நாள் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிடும், மறுபடியும் நான் எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்ணிடலாம், மற்ற எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒருவேளை மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னும் போது அந்த 10,000 8,000 வந்து நிற்கலாம். அதை நீங்க எடுக்கிறீங்கன்னும் போது இன்னும் கம்மியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாம போகலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தேவைகள்லாம் போக இதுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் ஆனது வச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னும் போது என்ன பர்பஸ்க்காக நீங்க அதை இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நான் வந்து என்னோட ஃபியூச்சர் கல்யாணத்துக்காக நான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு அமௌண்ட் ஆனது போடுறேன், அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போடுறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு லாங் பீரியட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னும் போது. ஸோ நீங்க ஒரு லாங் பீரியட் போறீங்கன்னும் போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்காகவா, எஜுகேஷனுக்காகவா, இல்ல வேற ஒரு செலவுக்காக, நான் வீடு கட்டுறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆனது கிடைக்கும், அதை எடுத்து நான் வீட்டு கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னும் போது ஒரு எஃபெக்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். அடுத்து ஒரு பிகினரா இருக்கீங்கன்னும் போது எடுத்ததுமே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாம இந்த இண்டெக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷனுக்கு போறீங்கன்னும் போது உங்களுக்கு இந்த மார்க்கெட் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். அடுத்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ப்ராப்பரா மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் எடுத்து வச்சிருவேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிப்ளினான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல அடுத்து இருக்கக்கூடியது, நீங்க சப்போஸ் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கே போறீங்க அப்படின்னும் போது மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்றத தாண்டி அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ரிசர்ச் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுடைய அந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பாருங்க, அண்ட் மோர் ஓவர் டெப்ட் எப்படி இருக்கு. ஏன்னா டெப்ட்ல இருக்காங்கன்னும் போது மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த ஸ்டாக் கீழ் நோக்கி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்புறம் ரெவென்யூ growth, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, கார்ப்பரேட் கவர்னன்ஸ், இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நல்ல ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுல லாஸ்டா இருக்கக்கூடியது மிட் டேர்ம் மைண்ட் செட்டை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றேங்க. மிட் டேர்ம் மைண்ட் செட் அப்படின்றது நான் இன்னைக்கு வந்து போடுவேன், அடுத்த 2 வாரத்துக்குள்ள என்னுடைய பணமானது டபுள் ஆகிடும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு லாங் டேர்ம், ஒரு வருஷமே இருக்கட்டும், ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போறீங்கன்னும் போது உங்களால ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆனதை எடுக்க முடியும். ஸோ நினைச்சு பாருங்க, நீங்க அடுத்த நாள்ல எடுக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. சப்போஸ் அது மேல் நோக்கி போகாம கீழ் நோக்கி போகுது அப்படின்னும் போது அங்க உங்களுக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஓகே, நான் என்னதான் லாங் டேர்ம்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னாலுமே சப்போஸ் லாஸ் நோக்கி போகுதுன்னும் போது ஒரு பதட்டம் உங்களுக்கு வரும். ஒருவேளை இது மேல் நோக்கி போகாம போயிடுமோ, எனக்கு லாஸ் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்போதுமே
ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இல்லாம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா அதை வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பிகினரா இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்னால என்னன்னு தெரியல, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்கன்னும் போது நீங்க எப்படிலாம் வந்து பண்ணலாம், அண்ட் மோர் ஓவர் ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸ்பர்ட்ஸா இருந்த ஒரு 3 எக்ஸ்பர்ட் என்ன மாதிரியான மெத்தட்ஸை பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க பைனான்ஸ் ஆப்பை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உள்ள போறீங்கன்னும் போது ஒரு சில பேசிக் வெரிஃபிகேஷன்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பைனான்ஸோடைய வெல்கம் போனஸ் ஹப் வந்து கிடைக்கும். ஸோ அதை பயன்படுத்தி நீங்க ட்ரேடிங் ஃபீ, ரிபேட்ஸ் மாதிரியான பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ண முடியும். ஒருவேளை இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே தாராளமா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.